உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அண்ட் வாட்சர்ஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா? ஸோ மறக்காமல் இந்த 2 செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அது எங்கே இருக்குது, நம்ம எப்படி எனேபிள் பண்ணுவோங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொடுக்க பெல் ஐக்கானை டின் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் கொடுக்குற எல்லா எஜுகேஷனல் டெக் ரிலேட்டட் கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக எனேபிள் ஆகும். கைஸ், இந்த செட்டிங்ஸ் நீங்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் வீடியோ கொடுத்தா நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து நான் வந்து இப்போ வடிவேல் சாரோட வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸிங் 100% வந்துச்சு. நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் ஆகி ஃபுல்லாமே முடிச்சிடும். ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதும் நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம விசிபிலிட்டி வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் கொடுக்காம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி டைமிங் வந்துருக்கும். நீங்கள் என்ன செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா செட்டஸ் ப்ரீமியர்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ செட்டஸ் ப்ரீமியர் கொடுத்துட்டிங்கன்னா கீழே செட்டப் ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதையுமே வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் தீம் அண்ட் கவுண்ட் டவுன் லென்த் அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ப்ரீமியர் கிளாசிக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியர் கிளாசிக் அப்படிங்கிறது என்ன, தீமுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீமியர் மூலியமாக அப்லோட் பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஒரு 6 o'clock அப்லோட் பண்ணுற மாதிரி ப்ரீமியர் செட் பண்ணிக்கிறீங்கன்னா 5:59 உங்கள் ப்ரீமியர் கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து யூடியூப் மூலிமா வந்து இந்த மாதிரி சில தீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தீமு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தீம் செட் ஆகுமோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் கவுண்ட் டவுன் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸோ இல்லை எவ்வளோ நிமிஷத்துக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து செகண்ட்ஸ் கணக்கில் இல்லை. இப்போ 1 minute 2 minutes 3 minutes 4 minutes 5 minutes இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த 5 ஏதோ ஒன்று வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 o'clock வந்து மார்னிங் 6 o'clock வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணுறீங்கன்னா 5:59 உங்கள் வியூஸ் யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும் அவங்க இதில். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு. அடுத்த செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்ததையுமே ஷெட்யூல் பண்ணிடுங்க. அந்த வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ ஷெட்யூல் பண்ணதே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த எடிட் பேஜில் போய் பாருங்கள். இந்த எடிட் பேஜில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னே தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இந்த லைவ் சேட், பார்ட்டிசிபென்ட் மோட்ஸ் அண்ட் மெசேஜ் டிலே இந்த 3மே வந்து ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லைவ் சேட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரீமியர் போடும்போது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வந்து புதுசாக பார்க்குறவங்களாம் வந்து உங்களுக்கு லைவாக சேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆஸ் யூஷுவல் எப்போ போல் இருக்கும். லைவ் சேட் ரீப்ளே அப்படின்னு பார்த்தீங்களா, அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து லைவ் சேட் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்க்குறவங்க வந்து என்னென்னலாம் லைவ் சேட்டில் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி பார்த்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மெசேஜை உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்கணுன்னா எனி ஒன் வேணாலும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ எனி ஒன்று கொடுங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துடாதீங்க. அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே போகும். சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து எல்லாருக்கும் போகாது, வெறும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் டிலே. இந்த மெசேஜ் டிலேனா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ மோட் கொடுத்தீங்கன்னா 1 to 300 வந்து உங்களோட நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அந்த மெசேஜ் வந்து டிலேவாக ஆகும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். இது அந்த நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வீடியோ வந்து லைவ் சேட் போட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ப்ரீமியர் போட்டாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரீமியர் கொடுத்துட்டு வந்து சேவ் கொடுத்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டில் போனாங்க மட்டும்தான் உங்களுக்கு இது எனேபிள் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணும்போது உங்களுக்கு இது எனேபிள் ஆகாது. ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்து நம்ம லைவ் போட்டதுக்கப்புறம் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு நான் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் FB ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். until then டாடா, பை பாய்.